அன்பு தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கம். நண்பர்களே, பாருங்கள், பச்சை மரம் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மரத்தில் இந்த குப்பைன்ற போதைப் பொருட்களை கொட்டி கொட்டி இந்த மரம் பட்டு அந்த மரத்தையும் ஒரு இலை கூட இல்லாத அளவுக்கு காஞ்சி சருகாக போச்சு. அதை சுற்றி இருக்கிற எல்லா மரமும் நல்லா இருந்துச்சுனாலும் இந்த ஒரு மரம் இந்த இடத்துக்கே இதாக இருக்குது. பாருங்கள், இந்த மரத்தினால இந்த மரத்துக்கும் பயன் இல்லை, இந்த மரத்தை சுற்றி இருக்கிற மற்ற மரங்களுக்கும் பயன் இல்லை. பறவைகள் கூட அந்த இடத்துல கூடு கட்ட முடியல, தங்கி இருந்துட்டு ஓடிடுது. இந்த மாதிரி ஒரு சிலரோட வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு இந்த தமிழ் சமுதாயம் என்றைக்கும் இந்த போதைப் பொருள்ன்ற ஒரு குப்பமேட்டுக்குள்ளே போகாத அளவுக்கு எல்லோரும் போதைப் பொருள் பயன்படுத்தாமல் ஆரோக்கியமான வாழ்வுகளை இயற்கையான முறையில் வாழ்கிறதுக்கான வழிவகைகளை தேடி பயணம் பண்ணுங்கள். ஏன்னா இந்த போதைப் பொருள்னால் இப்படி இருக்கிற வாழ்க்கை இப்படி மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நல்லா இருக்கிறோன்னு நினச்சி எல்லோரும் எல்லா விதமான போதைப் பொருட்களையும், அதாவது குடிக்கிறதுன்னு இல்லைங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் குடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, பான் மசாலா, பான் பராக்கு, எத்தனையோ வெரைட்டிஸில் எத்தனையோ இந்த இப்போல்லாம் ஸ்டாம்ப்பு அது இதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் பயன்படுத்துறதுனால எப்படி இவ்வளோ அழகாக இருக்கிறோன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கையிலேயே திடீர்னு ஒரு நாள் நைட்டு தூங்கி எழுந்திரிக்கிற நேரத்தில் இப்படி ஆயிரும். அப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இதுக்கு ஒரே காரணம், இப்படி தூய்மையாக இருந்த இடத்த இப்படி குப்பைமேடாக மாற்றினது தான். இது யாரோட தவறுன்னு சொல்ல முடியாது. சமுதாயத்தோட தவறு, அவங்க செய்யலை, அரசாங்கம் திச்சு நான் வாங்கி குடிச்சேங்க, இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு தான் இனிமையாக இருக்குமே தவிர, ஆனால் செயல்பாட்டில் பார்க்கையில் எவ்வளோ தூரம் இதோட பாதிப்பு உங்களுக்குள்ளே உண்டாகுது அப்படின்றது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏன்னா அந்த நேரத்தில் உங்களால் எதுவும் சரி பண்ண முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி போதை பழக்கங்கள்லேருந்து விடுபட்டு இந்த தமிழ் சமுதாயம் எப்படி வாளோடும் வேலோடும் வாழ்ந்த வகையறா இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் டாஸ்மாக் கடையில் கிடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹிந்திக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டு, அதே தமிழ் சமுதாயத்தை சார்ந்த முதலாளிகளே எங்கள் தமிழர்கள் வேலைக்கு வரதில்லை சரியா, அதனால் நாங்கள் ஹிந்திக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து வேலை பார்க்குறோம், வெளி மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து வேலை பார்க்குறோம்னு சொல்கிறதுன்றது நமக்கு எவ்வளோ தூரம் இழுக்கான செயல். ஆனால் அதை கூட நம்ம மறந்துட்டு எதனால் இருக்கிறோன்னா, இந்த ஒரே குடிப்பழக்கம், போதைப் பொருள் பயன்படுத்துகிறது, இதனால் நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நம்மளோட மரபணுவே மாறுற அளவுக்கு அதில் இருக்கிற போதைப் பொருளில் இருக்கிற நச்சை நம்ம பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையும் கெடுத்து, நம்மளோட சமுதாயத்தோட வளர்ச்சியும் கெடுத்து, இந்த நாட்டோட முன்னேற்றத்தையும் கெடுக்கிறோம். ஆனால் இதுக்கு காரணம் யாரையோ என்னென்னவோ சொன்னாலும் நம்ம சரியாக இருக்கணும். அதுதான். தயவு செஞ்சு இந்த போதைப் பொருள் பழக்கத்துலேருந்து மாறி இந்த மாதிரி இயற்கையான வாழ்வியலுக்குள்ளே நீங்களும் அழகான வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இந்த அழகான வாழ்க்கைக்குள்ளே நீங்களும் வரணுன்றது தான் எல்லாரோட ஆசையும். நாங்களும் அதே மாதிரி தான் ஆசைப்படுறோம். கூடிய சீக்கிரம் இந்த செய்தி கேட்டு எல்லோரும் சந்தோஷமான இயற்கையான வாழ்வியலுக்குள்ளே வரணும். அதுதான் எங்களுக்கான மகிழ்ச்சியும் கூடங்க. ரொம்ப நன்றிங்க இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு.